இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவர் உங்களை காயப்படுத்தி இருக்கும்போது, உங்களுக்கு ஏதாவது துன்பம் செஞ்சுருக்கும்போது, சில நேரங்களில் இவங்களை நம்ம மன்னிக்கவே கூடாது அப்படின்னு மனசில் உறுதியாக நினைக்கிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் நினைவில் வச்சுக்கணும். ஒருவர் நமக்கு எதிராக நடந்து கொள்ளும்போது அங்கே நம்முடைய யுத்தம் அப்படிங்கிறது மாம்சத்துக்கும் இரத்தத்திற்கும் விரோதமாக நடக்கக்கூடாது. அதாவது நம்ம காயப்படுத்தின அந்த நபர் நமக்கு எதிரி அல்ல. நம்முடைய எதிரியானவன் பிசாசு அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லுது. நீங்கள் மன்னிக்கலை அப்படின்னா உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காது, பலன் உண்டாகாதுங்கிறது அவனுக்கு நன்றாக தெரியும். மன்னியாத நிலைமை தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து விடாதபடி ஒரு அரணை, ஒரு தடுப்பு சுவரை எழுப்பி விடுது. உண்மையிலேயே மற்றவங்களை நாம் மன்னிக்கலை அப்படின்னா தேவன் நம்மளை மன்னிக்க மாட்டார். ஆனால் மன்னிக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்போது தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையின் வழியாக கடந்து வரும்படி நீங்கள் கதவை திறந்து விடுறீங்க அப்படின்னு அர்த்தம். மன்னிக்கணுங்கிற தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிறதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிரியின் வல்லமையை உரித்து விடுறீங்கன்னு அர்த்தம். அவனை ஆயுதமற்ற நிராயுதபாணியாக நிறுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களை சபிப்பவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. சிலுவையில் இயேசு என்ன செய்தார் அப்படிங்கிறத உற்று நோக்கி பாருங்கள். அவர் காட்டி கொடுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், எள்ளி நகையாடப்பட்டார், இன்னும் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தார். அவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலையும் மன்னிக்கணுங்கிற தீர்மானத்தை அவர் எடுத்தார். அவருடைய எடுத்துக்காட்டை நீங்களும் பின்பற்றுவீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து செயல்புரியும்படி நீங்கள் தேவனுக்கு கதவை திறந்து விடுறீங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்வீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி, வார்த்தைகளுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீங்க. எங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாஞ்சைகளையும் நிறைவேற்றுறீங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீங்கள் அறிவீங்க. ஆமென். புதிய வழிகளை உண்டு பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்தியாக்க போகிறீங்க ஏசப்பா. இருதயம் முழுவதும் உடைய சமாதானத்தால் நிரப்ப போகிறீங்க. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் அப்பா நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாயை திறந்தா அப்பா உம்மை புகழ்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் ஒரு நிலைமையை உண்டு பண்ணுங்க ஏசப்பா. ஆமென். நீங்கள் எங்களை மன்னிக்கிறீங்க ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த மன்னிப்பின் ஈவை மற்றவங்களுக்கும் நாங்கள் கொடுக்கணும் ஏசப்பா. ஆமென். இன்றைக்கு நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு எதிராக நிற்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியையும் நீர் சுகமாக்கணுங்கிறத நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆமென். அதற்கு தடையாக மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய எங்களுடைய கசப்பு எல்லாவற்றையும் இப்பொழுது நாங்கள் வெளியேற்றுகிறோம் அப்பா. ஆமென். மாற்றுகிறோம் அப்பா. பிறருடைய குற்றங்களை மறந்து மன்னித்து அப்பா அன்பு செய்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. உம்முடைய சாயலாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்படிக்கு ஆமென். இவள் கிறிஸ்துவை உடையவள்னு மற்றவங்க சொல்லும்படிக்கு எங்கள் வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக மாற்றுங்க ஏசப்பா. ஆமென். அப்பா எங்களுடைய நம்பிக்கை முழுவதும் உங்களையே சார்ந்திருக்கும்படி செய்யுங்க ஏசப்பா. ஆமென். எங்களுடைய நினைவுகள் எப்போதும் உண்மையே சார்ந்திருக்கும்படி செய்யுங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் நினைவுகள் முழுவதையும் அப்பா நாங்கள் உங்ககிட்ட இப்பொழுது அர்ப்பணிக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த உலகத்தில் எந்த காரியமும் உங்களை விட்டு எங்களை பிரிக்காதபடிக்கு பாதுகாத்தரலுங்க ஏசப்பா. கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனை விட இந்த உலக காரியங்களை பெருசாக நினச்சதுனால சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு
தனியாக பிரிஞ்சு போகிறான்ப்பா. அமேன். ஆனால் சகலத்தையும் அழித்துட்டு மறுபடியும் தந்தைக்கிட்ட திரும்பி வரும்போது 2 கரங்களையும் நீட்டி கட்டி அணைத்து ஏற்றுக்கொள்கிறாரப்பா. அமேன். அப்பா, நீங்கள் அதே மாதிரி தானப்பா. எங்களை எத்தனை முறை நாங்கள் இடறி விழுந்த போதும் இதில் மாறிடணும், இந்த பாவத்தை இனி செய்யக்கூடாதுன்னு நினச்சி விட்டு விலகினதுக்கப்புறமும் மறுபடியும் அதே இடத்துல விழுந்து அப்பா, ஆனால் உம்மை நோக்கி கரங்களை நீட்டும் போது அப்பா, நீங்கள் ஓடி வந்து கட்டி அணைக்கிறீங்க ஏசப்பா, முத்தமிடுறீங்க ஏசப்பா. உம்முடைய இருதயம் அப்பா அன்பானதுப்பா, மன்னிக்கிற இருதயம்ப்பா. அமேன். ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, அதே மாதிரியான பாவங்களை எங்களையும் மன்னிக்க வைங்க ஏசப்பா. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்களும் மன்னிக்கணும் ஏசப்பா. அமேன். எங்களுக்கு நீங்கள் தந்த அதே அன்பினை, எங்களுக்கு நீங்கள் தந்த அதே சமாதானத்தை, சந்தோஷத்தை எங்கள் கூட இருக்கிற மற்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்படி எங்கள் இருதயத்தை மாற்றுங்க ஏசப்பா. எத்தனை முறை இடறி விழுந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு மன்னிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிற்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய நேசத்துக்காக நன்றி ஏசப்பா. அமேன். உம்முடைய மன்னிக்கிற இருதயத்திற்காக நன்றி ஏசப்பா. எங்கள் மேலே கொண்ட கரிசனைக்காக நன்றி ஏசப்பா. அமேன். எங்களுக்காக நீங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி அப்பா. தகுதியே இல்லாத எங்களை குனிந்து தூக்கினீரேப்பா. அமேன். காருண்யத்தால் அணைத்து கொண்டீரேப்பா. நன்றியப்பா. தெரிந்து கொண்டீங்களேப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி செலுத்தினா கூட பத்தாது ஏசப்பா. கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக அப்பா இந்த வேலையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாக மாற்றுங்க ஏசப்பா. நோடி ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அப்பா இதை உணரணும்ப்பா. அமேனு. உம்முடைய அன்பை ஃபீல் பண்ணணும் ஏசப்பா. உம்முடைய அன்பை ருசித்து பார்க்கணும் ஏசப்பா. இந்த உலகத்தில் ஜீவனுள்ள தேவனாகிய உம்முடைய அன்பை நோடி ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது ருசித்து பார்க்கணும் ஏசப்பா. அமேன். நாங்கள் உண்மை கேட்கும்போது எங்களை சகலவற்றிலும் எங்களை ஆசீர்வதித்து சுகமாய் தங்க பண்ணுவீங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா, விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, சேவினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருங்கப்பா. நாளை காலையில் எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.